ஒரு நாள் உலகத்தில் அசுரர்களின் கொடுமை அதிகரித்தது. அவர்கள் தேவர்களை துன்புறுத்த ஆரம்பித்தனர். அந்த நேரத்தில் உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் தன் மூன்றாம் தன் மூலம் 6 தீச்சுடர்களை உருவாக்கினார். அந்த தீச்சுடர்கள் கங்கை மூலம் சரவண பொய்கை எனும் புனித நீரில் விழுந்தது. அங்கே அவை 6 அழகான குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவற்றை ஒரே உருவமாக இணைத்தாள். அதுவே ஆறுமுகன் முருகன். ஆறுமுகம், அழதில்லா ஞானம், அற்புதமான சக்தி. பின்னர் பார்வதி தேவி முருகனுக்கு ஒரு தெய்வீக ஆயுதம் கொடுத்தாள். அதுதான் வேல். இது தீமையை அழிக்கும் ஆயுதம் என்று அருளினார். அந்த வேலுடன் முருகன் அசுரர்களின் அரசன் சூரபத்மனை எதிர்த்து போருக்குச் சென்றார். பல நாட்கள் நடந்த அந்த போரில் முருகன் வீரத்துடன் போரிட்டார். சூரபத்மன் பல மாயைகள் செய்தான். ஆனால் முருகன் அனைத்தையும் வென்றார். இறுதியில் முருகன் தன் வேலை எழிந்து சூரபத்மனை வீழ்த்தினார். அப்போது சூரபத்மன் மயிலும் சேவலும் ஆக மாறினான். முருகன் கருணையுடன் அவற்றை தன் வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் இன்று வரை முருகன் மயில் மீது அமர்ந்திருப்பார். தீமையை அழித்து நல்லதை காப்பாற்றும் கடவுள் அவர்தான் நம் முருகன். மேலும் பல பக்தி வீடியோக்களை பார்க்க வெற்றி பயணம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.